வணக்கம். நான் உங்க அகோரி தாந்திரிக் அமர்நாத் கால்ருத்ரநாத் கால் பைரவ் பிரம்மாஸ்திர குருஜி பேசுறேன். புதையல் பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. உங்களுக்கு ஒரு விஷயமும் தெளிவா சொல்லி புதையல் எங்க இருக்கு, ஏன் இருக்கும், எப்படி இருக்கும், இருக்கா இல்லையா, யார் உங்களை ஏமாத்துறாங்க, யார் உங்களுக்கு உண்மையா வேலை செஞ்சு தராங்கன்றது இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம என்ன செலவாகும், உண்மையான புதையல் எடுக்கிறவன் என்ன கேட்கறான், என்ன வேணும்ன்றது நான் சொல்லிடுறேன். புதையல் இருக்கிற இடத்துல என்னென்ன பொருள் இருக்கும், ஏன் ஆவி இருக்கும், ஏன் பாம்புங்கள் இருக்கும், ஏன் பூச்சி எல்லாம் இருக்கும்ன்றது கடைசி வரல பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். முதல்ல நம்ம புதையல் எல்லா இடத்துலயும் இருக்குமா என்று கேட்டா கண்டிப்பா இருக்காதுன்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா புதையல வைக்கிறது மண்ணு கடையில ரொம்ப பல வருஷம் ஆச்சு. 200-300 வருஷத்துக்கு முன்னாடி தான் வச்சுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டு கடையில மண்ணுக்குள்ள புதையல் வைக்கிறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் புதையல் எங்கெல்லாம் இருக்குமோ என்றதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கினா கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ரொம்ப பேரு இந்த கோவிலுக்குள்ள புதையல் இருக்குன்ட்டு பழைய கோவில் அங்க யாரும் இல்லைன்னா அங்க போய் தோண்டி பாக்குவாங்க, ஆனா ஒண்ணுமே கிடைக்காது. அதுக்கப்புறம் அந்த இடம் அப்படியே விட்டுட்டு வந்துடுவாங்க. அதனால புதையல் கிடைச்சவங்க நான் வாழ்க்கை நல்லா ஆகணும்ட்டு அங்க போயிட்டு அந்த சாமியோட சாபம் எடுத்துக்கிட்டு வந்து அவங்க படாத பாடுபட்டு அவங்க அப்படியே பாலா போயிடுவாங்க. புதையல் கோவில்ல இருக்காது. ஒருவேளை இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்காது. கிடைச்சாலும் அது நீங்க சாப்பிட்டு உயிரோட இருக்க முடியாது. கோவில் விஷயத்துக்கு மட்டும் போகாதீங்க. இது நான் ஒரு குருவா சொல்றேன், ஒரு சிநேகிதனா சொல்றேன், ஜாகிரதை. இப்போ புதையல் ஏதோ ஒரு வீட்லயோ ஒரு நிலத்திலயோ வச்சிருப்பாங்க. அது என்னோட வம்சாவளிக்கு கிடைக்கட்டும் வச்சிருப்பாங்க. ஆனா வச்ச இடம் வந்து அவங்க ஏதாவது அறிகுறி வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு அடையாளம் வச்சிருப்பாங்க. ஆனா காலகட்டத்துல அந்த அடையாளம் மறைஞ்சு போயிருக்கும். ஆனா இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்டு நிறைய எந்திரங்கள் வந்திருக்கு, மெஷின்ஸ் வந்திருக்கு, 3D ஸ்கேனர், மெட்டல் டிடெக்டர், இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. அதுலயும் கோளாறு. என்ன கோளாறுனா சின்ன சின்ன மெட்டல் டிடெக்டர் 3D ஸ்கேனர் எடுத்துன்னு வந்துட்டு இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்குன்ட்டு சும்மா சொல்லிட்டு காட்டி கொடுத்துட்டு உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போயிடுவாங்க, ஏமாத்திட்டு. கண்டிப்பா இந்த சின்ன சின்ன விஷயத்த நீங்க நம்பாதீங்க. அதுக்கப்புறம் சாமி வருவான். சாமி வந்து இங்க இருக்கு நான் எடுத்து தரேன், அங்க இருக்கு அத்தனை லட்சம் செலவாகும், இத்தனை லட்சம் செலவாகும்னு சொல்லுவான். அது கூட போய் தான். ஏன்னா ரொம்ப லட்சக்கணக்கில் எல்லாம் செலவாகாது. தமிழ்நாடு மொத்தம் முழுசா தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் தேடி பார்த்தாலும் எங்க போய் 50,000 ரூபாய்க்கு மேல செலவாகாது. ஒரு ப்ரொஃபஷனல் மெட்டல் டிடெக்டர், ஒரு 3D ஸ்கேனர் கட்டு போடுறதுக்கு, அருள் பார்வையில பாக்குறதுக்கு, வந்து போறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 50,000 ரூபாய் இல்ல 60,000 ரூபாய் தான். அதுக்கு மேல செலவு வராது. இது உண்மை. அதுக்கப்புறம் இந்த புழு பூச்சி எதுக்கு அங்க இருக்கும் என்றதை சொல்லுவேன்னு சொன்னப்பவே, இப்போ நம்ம வீடை இடிச்சுட்டு நம்ம வீட்டு மேல ஏதாவது வேலை செய்யறதுக்கு யாராவது வந்தா, யார் வந்திருக்காங்களோ அவங்கள நம்ம உடனே அட்டாக் பண்ணுவோம். தடுத்து நிறுத்தி அவரை என்ன வேணாலும் பண்ணி அங்க இருந்து ஓட்டுறதுக்கு நம்ம அடிக்கிறதுக்கோ உதைக்கிறதுக்கோ எதுக்கோ ஒண்ணு நம்ம கிளம்பிடுவோம் இல்லையா. அவங்க மேல நம்ம ஏகப்பட்ட சக்தியை காட்டுவோம், ஏதோ ஒண்ணு செஞ்சு அவங்கள. அதே மாதிரிதான் இந்த பாம்பு புலி பூச்சி அந்த இடத்துல எங்க புதையல் இருக்கோ அங்க பாம்பு புழு பூச்சி இருக்கும். அதனால அந்த பாம்பு புழு பூச்சியோட வீடு இடிக்கிறதுக்காக தான் நீங்க போயிருக்கீங்கன்னு நினைச்சு அது வந்து உங்க மேல அட்டாக் பண்ணும். இது ஒண்ணு காவல் காத்துனே அங்க புதையலுக்காக காவல் காத்துனே அங்க இல்ல, அது அதோட வீடு. அதுக்கப்புறம் உண்மையா புதையல் எல்லா இடத்துலயும் இருக்கா என்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உண்மையா புதையல் எல்லா இடத்துலயும் இருக்காது. ஏன்னா அப்படி இருந்தா இந்த JCB எல்லாம் வச்சு பெரிய பெரிய மிஷின் எல்லாம் வச்சு நம்ம மலையை இடிச்சு ரோட்டு போடுவோம் இல்லையா. சிட்டிக்குள்ள எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்டுக்காக 30-40 சைட் ஆகட்டும், பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் ஆகட்டும், இந்த கீழே செல்லார் பேஸ்மெண்ட் ரெடி பண்றதுக்கு கீழே இருந்து பாயவை போட்டுன்னு வருவாங்க இல்லையா. எவ்வளவு நோண்டுவாங்க, JCB மிஷின் எல்லாம் வச்சு தோண்டிடுவாங்க இல்லையா. அங்க இருந்து நம்மளுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா, எங்காவது பாத்திருக்கீங்களா? இல்ல இல்லையா. ரொம்ப ஏமாத்துற வேலை தான். எல்லா இடத்துலயும் இருக்காது. புதையல் இருக்கிற இடத்துல நாம போக முடியாது. போனாலும்
அங்க சரியான எடுக்கிற ஒரு குருக்கள் கிடைக்க மாட்டாங்க, இல்ல சரியான மெட்டல் டிடெக்டர் 3D ஸ்கேனர் ப்ரொஃபஷனல் கிடைச்சிருக்காது. அதை பார்க்குற ஒரு சக்தி வாய்ந்த ஆள் அங்க போய் இருக்க மாட்டான். இந்த மாதிரி நிறைய ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அங்க புதையல் இல்லைன்னா புழு பூச்சி எதுக்கு இருக்கு, அங்க போனா நம்ம மேல எதுக்கு அட்டாக் பண்ணது? அது நான் கரெக்டா தெளிவான பதில் சொல்ற பாருங்க. அங்க உண்மையா பொருள் இருந்தாலும் இல்லைனாலும் புழு பூச்சி அங்க குடியிருக்கும். ஏன் குடியிருக்குன்னா அந்த ஒரு இடத்துல பாறைக்குள்ள இந்த மெட்டலோட சாம்பிள்ஸ் இருக்கும். பாறையில தான் இந்த எல்லா மெட்டலும் கிடைக்கும். அதுல இங்கிலீஷ்ல நம்ம சொல்றோம் மினரலைசேஷன், மினரல்ஸ், மெட்டல் மினரல்ஸ். அந்த மினரல்ஸ் எடுத்து தான் நம்ம அதை உடைச்சி புடியாக்கி அதை ஆசிட்ல போட்டு கழுவி அதுக்கப்புறம் அது கல்லில் கலந்து அதுல தான் தங்கத்தை ரெடி பண்ணுவோம். எல்லா மண்ணுக்குள்ள வந்ததுதான். அதனால சின்ன சின்ன சாமியாருங்க, சின்ன சின்ன மெட்டல் 3D ஸ்கேனரு எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரியே காட்டும், ஆனா இருக்காது. தோண்டி பார்த்தா வரும் கல் மண்ணு தான் வரும். அந்த கல் மண்ணுல தான் இருக்கு பொருள். அதுக்கப்புறம் லட்சக்கணக்கில் செலவாகாது. நான் போக சொல்லிட்டேன். இருந்தா எடுக்குவோம், அதுல பங்கெடுப்போம், இல்லைன்னா இல்ல. சரியா? அது ஒத்துக்கணும். ஆனா இலவசமா உங்க இடத்துக்கு வந்து பாக்குறது இதெல்லாம் நடக்காது. ஏன் நடக்காதுன்னா இலவசமா பார்த்துனே இருந்தா வருஷம் பூரா இதே இலவசமா பார்த்துனே இருந்தா நாம என்ன சாப்பிடுறது, நம்ம வாழ்க்கை எப்படி நடத்துறது இல்லையா? அதனால ஆகாது. நம்ம அன்னைக்கு இருந்தா அந்த என்ன கூலி இருக்கோ அது என்ன செலவாகுமோ அது நீங்க வச்சுக்கணும். சரியா? நம்ம இந்த வெயில் காலத்துல ஒரு 7, 8 மணி, 9 மணி, 10 மணிக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வழியில போயின்னே இருக்கிறோம். அங்க எங்கேயாவது ஒரு கல் மேல உட்காந்து பேசின்னு இருந்தா அந்த கல் இன்னும் சூடா இருக்கும். ஏன்னா பகலெல்லாம் சூரிய வெளிச்சத்துக்கு அது சூடு இருக்கும், ராத்திரில அந்த சூடு கம்மியாயிட்டே வரும். கல்லுக்குள்ள இருக்கிற சூடு வெளியே வந்துனே இருக்கும். அதே மாதிரி இந்த மண்ணுக்குள்ள அந்த மெட்டல் கலந்த மினரலைசேஷன் இருக்கிற கல்லுல இந்த ஒரு சக்தி இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அது சூடு பிடிச்சி வச்சிருக்கோம். அதனால அந்த சூடுக்காக தான் அங்க புழு பூச்சி பாம்பல அங்க போய் இதெல்லாம் நம்ம தெளிவா பார்த்து நம்ம செஞ்சுக்கணும். நாம ஏமாந்து போற வேலையே இல்ல. ஏமாறாம கஷ்டப்படாம தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். ஆனா இலவசமா முடியாது. இந்த செலவு என்ன ஆகுமோ அதை வச்சுக்கோங்க, கண்டிப்பா நம்ம பண்ணிக்கலாம். இப்பவே சொன்ன மாதிரி 50-60 ரூபாய்க்கு மேல செலவாகாது. இருந்தா வேலை செய்யலாம், பங்கெடுத்துக்கலாம். அந்த இடத்துல நம்ம முதல்ல கட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். முதல்ல பார்த்தா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா வேலை செஞ்சா ஒண்ணுமே இருக்காது. ஆனா கட்டு போட்டு நம்ம பார்த்தா இருக்கா இல்லையான்ட்டு தெளிவா தெரிஞ்சிடும். ஒரு ப்ரொஃபஷனல் மெட்டல் டிடெக்டர், ப்ரொஃபஷனல் 3D ஸ்கேனர் எல்லாம் கொண்டு பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் நான் செய்யறேன். கண்டிப்பா கட்டு போட்டுக்குன்னு நம்ம செஞ்சா எந்த மிஷினும் நம்ம ஏமாற்ற முடியாது. அங்க எந்த சக்தி இருந்தாலும் நம்ம கட்டுக்கு தாண்டி போக முடியாதுன்றது நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.